Pipers. 2 Pipers. Subscription advisory. Watching videos without subscribing is injurious to YouTubers. Please subscribe. Hi மக்களே, வெல்கம் டு டைப்பர்ஸ் டு பைப்பர்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மாட்டுப்பொங்கல். வருஷம் மாட்டுப்பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்டு வாசல்லையும் கோலம் போடுறது வழக்கம். அந்த கோலத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் சம்பவம் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி கோலம் போடுறன்ற பேரில் நம்ம ரவிவர்மாக்கள் பண்ண அலங்கோலத்தை பார்க்கலாமா? வாங்க. டேய், எவன்டா அவன் மாட்டு பொங்கலுக்கு மாடை வரைய சொன்னா மூட்டைப்பூச்சியெல்லாம் வரைஞ்சி வச்சிருக்கான்? அது என்ன சைடில் 2? ஓ, கரும்பா? சரி, அது என்ன மாட்டு முதுகுல 3 ஓட்டை? எதுக்கா இருக்கும்? நமக்கு என்ன தெரியும், போட்டவனை தான் கேட்கணும். அப்படியே கொஞ்சம் மாட்டோட மூஞ்ச ஜூம் பண்ணி பாருங்களேன். இதை எங்கேயோ பார்த்தா மாதிரி இல்லை? அட, இது நம்ம கோஸ்ட் ரைடருங்க. கோஸ்ட் ரைடரோட மூஞ்ச டேஞ்சர் சிம்பலை வரைஞ்சி வச்சா மாதிரி இருக்கு இந்த மாட்டோட மூஞ்சி. ஆத்தி, என்னது இது? மாடா இல்ல பூதமா? இவ்வளோ பெருசா இருக்கு. ஒருவேளை பாகுபலி படத்துல ஆக்ட் பண்ண மாடு இதாதான் இருக்குமோ? என்னது, இது மாடா? இதோட காலு வாலு எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒட்டக மாதிரியே இருக்குல்ல? ஆமா, இந்த மாட்டை ஏன் தூக்கில் போட்டிருக்காங்க? ஓ, மாட்டை யாரும் ஓட்டிட்டு போயிடக்கூடாதுன்னு கம்பத்தில் கட்டி வச்சிருக்காங்களோ? அது என்ன, உடம்பு ஃபுல்லாக புள்ளி வச்சு விட்டுருக்காங்க. புள்ளிமான் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன புள்ளி மாடா? ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. டேய், யாரா அது மாட்டு பொங்கலுக்கு ஆன்டிட்டர் கோலம்லாம் போட்டு வச்சிருக்கீங்க? வேற ஒன்றும் இல்லை மக்களே, எவனோ ஒருத்தன் இதை பார்த்து என்னன்னு கேட்டிருப்பான் போல இருக்கு. அதான் ஏரோ மார்க் போட்டு மாடுன்னு எழுதி வச்சிருக்காங்க. இது ஒரு அரிய வகை மாடு. இதுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு கால் தான் இருக்கு, ஆனால் பின்னாடி 3 கால் இருக்கு. அண்ட் இதில் என்ன ஒரு பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாட்டுக்கு காலோட வால் பெருசா இருக்கு. அது என்ன, முதுகுக்கு மேல ஒரு ஆண்டனா? ஓ, அது கயரா? கயர் என்னடா அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கு? ஒரு மாடே இன்னொரு மாட்டோட டிராயிங்க ரசிச்சு பார்த்துட்டு இருக்கு. இது பரவாயில்ல, இந்த கோலத்தை போட்டவங்கள நாம பாராட்டியே ஆகணும். இது வரைக்கும் நாம பார்த்ததுலயே இதுதான் பார்க்க கொஞ்சமாச்சும் மாடு மாதிரி இருக்கு. அது வேற ஒன்றும் இல்லைங்க, கோலம் போட்ட பொண்ணு ஆனந்த்ராஜோட தீவிர ரசிக. அதான் இப்படி ரியாக்ஷன் என்ன பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது பாருங்க. வேற லெவலுங்க, வேற லெவல். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? அடேங்கப்பா, எவ்வளோ அழகா வரைஞ்சிருக்காங்க பாருங்க. இந்த புள்ளி வச்சு கோலம் போட்டு நீங்க பார்த்துருப்பீங்க, ஆனா ஸ்கேலை வச்சு கோலம் போட்டு எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? அப்படி இல்லைன்னா இங்க பாருங்க, நல்லா மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்து பர்ஃபெக்டா வரைஞ்சிருக்காங்க. ஐ திங்க் இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கோலத்தை போட்டது ஒரு சிவில் இன்ஜினியராக தான் இருக்கணும். என்னடா கொசு வலையை பின்னி வச்சிருக்கீங்க? இது என்ன பிராணினே தெரியலையே. என்னது இது? கொரோனாக்கு காலு வாலு முளைச்ச மாதிரி இருக்கு. மாட்டுக்கு உண்டான மரியாதையே போச்சுடா உங்களால. உங்க யாருக்காச்சும் இது என்ன பிராணின்னு தெரிஞ்சா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாடா? என்ன இது, மாட்டுக்கு முயல் காதெல்லாம் வச்சிருக்காங்க. ஓ, அது கொம்பா? என்னவா இருந்தாலும் சொல்லிட்டு செய்யுங்கடா, மனுஷனுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது இல்ல. இது மாடுன்னு சொன்னீங்களே, அதை கூட நான் ஒத்துப்பேன்டா. ஆனா இந்த மடியை தூக்கிட்டு வந்து பேக்கில் வச்சீங்க பாருங்க, அதை தான் என்னால் தாங்கிக்க முடியல. இது என்னடா, மாடே பொங்கல் வைக்குது? உங்க திங்கிங் கெப்பாசிட்டிக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. பெட்டா கிட்டேந்த மாடை காப்பாத்தியாச்சு, ஆனா இந்த பொண்ணுங்க கிட்டேந்த இந்த மாடை காப்பாற்ற முடியாது போல இருக்கே. டேய், யாருடா அது மாடை வரைய சொன்னா ஒன்னிடா டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ல வர பூதத்தெல்லாம் வரைஞ்சி வச்சிருக்கீங்க? முன்னாடி ஒரு கால் கழுத்துக்கிட்ட இருக்கு, 2 கால் பின்னாடி இருக்கு, ஆனா மூஞ்சிய பார்த்தா மூஞ்சூர் மாதிரி இருக்கு. மடி கூட முன்னாடி இருக்கு. ஐ திங்க் இது கண்டிப்பா ஒரு ஏலியன் கிராஸ் பிரீடா தான் இருக்கணும். என்னடா இது, மாட்டை பார்க்கவே பரிதாபமா இருக்கு.
உண்மையாவே இது மாடுதானா? இந்த மாட்டோட கண்ணுல ஒரு மரண பீதி தெரியுது. என்னடா வால்ல சரவடியெல்லாம் கட்டி வச்சிருக்கீங்க? அது என்ன காலுக்கு நடுவுல தலையில இருக்கிற பேனெல்லாம் வரைஞ்சி வச்சிருக்கீங்க? ஓ, கண்ணுக்குட்டியா? ஆனா ஒண்ணுடா, இந்த மாட்டை கூட ஒரு குத்து மதிப்பா நான் மாடுன்னு அக்செப்ட் பண்ணிப்பேன். ஆனா இந்த கண்ணுக்குட்டியை பார்க்கும்போது ரத்த கண்ணீரே வருது. முடியல. அடேய், யாருடா நீயே? மாட்டு பொங்கலுக்கு மாடை வரைய சொன்னா எம் போட்டு எலியெல்லாம் வரைஞ்சி வச்சிருக்க. என்ன இருந்தாலும் அவளும் ஒரு பெண் தானே. அவளுக்கும் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி இந்த அச்சம், மடம், நாணம், அப்புறம் என்ன பயிர்ப்பு எல்லாம் இருக்கும்ல. என்ன மக்களே, நம்ம ஆர்டிஸ்ட்டுங்க போட்ட கோலத்தெல்லாம் பார்த்து என்ன மாதிரியே நீங்களும் ஷாக் ஆயிருக்கீங்களா? ஆனால் ஒன்றுங்க, இந்த கோலத்தெல்லாம் மாடு பார்த்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ரியாக்ஷன் இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் நிரஞ்சன்.